அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஜிக்ஸாக் டிசைன் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் என்ன நீடில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த நீடில் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டை கீழே இருந்து மேலே எடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த கோட்டுக்கு இந்த சைடு ஒரு செயின் போட்டு அப்படியே அடுத்த செயின் இந்த கோட்டுக்கு அந்த சைடு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த கோட்லேயே போடாமல் கோட்டுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படி போடணும். இந்த டிசைன் நம்ம எதுக்காக போடுறோம்னா கட்வொர்க் டிசைனுக்காக நம்ம இந்த டிசைன் போடுறோம். கட்வொர்க்கில் நம்ம ப்ளவுஸில் போடும்போது ஊதுபத்தி வச்சோ கொசுப்பத்தி வச்சோ நம்ம அதை ஃபுல்லாக அந்த கிளாத்தை எடுக்கும்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக் டிசைன் நம்ம போட்டுட்டு கரெக்டாக எந்த ஷேப்பில் வேணுமோ, இப்போ ஃப்ளவர் ஷேப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுட்டு நம்ம அந்த கிளாத்தை மட்டும் சுட்டு எடுத்தோம்னா இந்த ஸ்டிச்சஸ் தாண்டி அந்த கிளாத் பொசுங்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். ஸோ எங்கே நடுவில் கேப் இருக்கோ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டு பழகும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பழகுங்க. ப்ளவுஸில் நீங்கள் கட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் அதை எடுக்கும்போது அந்த டிசைன் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நாட் போட்டுக்கலாம் கடைசி. நீங்கள் ஸ்டார்டிங் போட்டு பழகும்போது இந்த மாதிரி போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதே மாதிரி ஜிக்ஸாக் தான் போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக போட போகிறோம். இந்த மாதிரி போடும்போது கட் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம எப்பயும் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனில் செயின் போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே நாட் போடாமல் ரிட்டன் அந்த செயின்லேயே ஒரு பெரிய பெரிய செயினாக கொடுத்துக்கோங்க. லாங் செயினாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நம்ம அந்த இதில் எப்படி ஜிக்ஸாக் போட்டோமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் செயின் போட்டுக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா கட் ஒர்க் அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க நீங்கள் எப்படி ஜிக்ஸாக் போட தெரில அப்படின்றனால ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் போட்டிருக்கீங்க. ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் கட் ஒர்க்கில் நீங்கள் போடணுன்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல கரெக்டாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம ஜிக்ஸாக் ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஜிக்ஸாக் நீங்கள் நார்மலாக ப்ளவுஸில் கூட ஒரு செயினாக கூட போடலாம். இந்த ஜிக்ஸாக் கரெக்டாக கட் ஒர்க் தான் யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கட் ஒர்க் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஆரி வேர்ல்ட் ரோஸ் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆரி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் 7 கிளாஸஸ் வச்சு மட்டுமே எப்படி சிம்பிள் ப்ளவுஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீட்டெயிலான கிளாஸ் போட்டிருக்கோம். நீங்கள் 7 கிளாஸஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் சிம்பிள் டிசைன் போட்டுடலாம்.
ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட ஜிக்ஸாக் வந்து ப்ராக்டிஸ்க்காக, செகண்ட் போட்டது தான் ப்ரொஃபஷனல் ஜிக்ஸாக். நீங்கள் ரெண்டாவது போட்டிருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கட் ஒர்க் டிசைன் சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.